முற்றிலும் தமக்கு எதிரான சித்தாந்தங்களை கொண்ட RSS அமைப்பின் நிகழ்ச்சியில் சர்ச்சைகளையும் எதிர்ப்புகளையும் மீறி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. அவரது இந்த செயல் பல யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. இந்திய தாயின் மகனுக்கு மரியாதை செலுத்த நான் வந்திருக்கிறேன். இதுதான் RSS அமைப்பை உருவாக்கிய கேசவராம் பாலிராம் ஹெட்கேவர் குறித்து RSS அலுவலகத்தில் பிரணாப் முகர்ஜி எழுதியது. RSS அமைப்பையும் அதன் சித்தாந்தங்களையும் எதிர்த்து காலங்காலமாக அரசியல் செய்து வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பிரணாப் முகர்ஜியை தங்கள் அமைப்பின் விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்க RSS அழைப்பு விடுக்கும் என்றோ, கட்சியின் எதிர்ப்பையும் மீறி பிரணாப் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்றோ யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது நிகழ்ந்தது. நாக்பூரில் நேற்று நடந்த RSS கூட்டத்தில் பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டு சகிப்புத்தன்மை குறித்தும் நாட்டின் மதச்சார்பின்மை குறித்தும் முக்கிய உரையாற்றினார். காங்கிரசின் கொள்கைகளையும் நாட்டின் பன்முகத்தன்மையையும் RSS தலைமை அலுவலகத்திற்கே சென்று பிரணாப் நினைவுபடுத்தி இருப்பதாக பாராட்டுகின்றனர் காங்கிரஸ் கட்சியினர். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டையும், இன்னும் சொல்ல போனால் அரசியல் சாசன சட்டம் என்ன அமைப்புகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த தத்துவங்களின்பால் ஈர்க்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையையும், அதுதான் இந்த தேசத்தில் இருக்கிற உண்மையான தேசப்பற்று உள்ளவருடைய கடமை என்பதையும் சுட்டிக்காட்டிவிட்டு திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் திரும்பியிருக்கிறார். RSS நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் அந்த அமைப்புக்கு பிரணாப் முகர்ஜி அங்கீகாரம் அளித்துள்ளதாக கூறுகிறார் பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாசன். ஒரு பொலிட்டிக்கல் அன்டச்சபிள் என்று எல்லா கட்சிகளாலும், பிஜேபி தவிர எல்லா கட்சிகளாலும் கருதப்பட்டு வந்த அந்த RSS அந்த நிலை பழுத்த காங்கிரஸ்வாதியான பிரணாப் முகர்ஜியாலேயே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. RSS நிகழ்ச்சியில் பேசிய பிரணாப், மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றவர்கள் முன்னாள் RSS காரர்கள் என்று கூறுவதை தவிர்த்துள்ளார். வல்லபாய் பட்டேலை பற்றி பேசிய பிரணாப் முகர்ஜி, அவர் RSS இயக்கத்திற்கு தடை விதித்ததையோ, அந்த அமைப்புக்கு எதிராக நேருவுக்கு அவர் எழுதிய கடிதத்தையோ சுட்டிக்காட்டாதது ஏன் என வினவுகிறார் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன். இத்தனை காலமாக ஒரு 60 வருஷமாக ஒரு காங்கிரஸ்காரனை இருந்துவிட்டு காங்கிரஸினுடைய பிரசிடெண்ட்டுக்கு எதிராக ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கேஸை அவங்க தொடுத்திருக்கும் போது அதை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் இல்லையா என்ற கேள்வியும் எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. காங்கிரஸ் RSS மட்டுமல்ல, மற்ற எதிர்க்கட்சிகளுக்கும் அதிருப்தி ஏற்படுத்தாத வகையில் பிரணாப் பேசியிருப்பது பல யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. ஒரு பொதுவான நபராக தன்னை நிலை நிறுத்துவதன் மூலம் பிரணாப் முகர்ஜி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தம்மை தயார்படுத்தி வருகிறாரா என்ற கேள்வியும் எழத் தவறவில்லை.